ஹலோ எவ்ரிவான். இந்த சேனலில் வீடியோஸ் போட்டே ரொம்ப நாளாகிடுச்சு. காப்பிரைட் இஷ்யூ ஆனதுனால சுத்தமாக வீடியோஸே போட முடியல. பட் இப்போது ஒரு புது ட்ராமா போடலான்னு நினச்சிருக்கேன். கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அந்த நம்பிக்கையோடையே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது ரொம்பவே சூப்பராக ஃபன்னியாக இருக்கும் இந்த ட்ராமா. அண்ட் நம்ம ட்ராமாவை அப்படியே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம கதையோட ஹீரோயின் தூங்கிட்டு இருக்காங்க. இவங்களோட பேரு பியாங். இப்போ இவளோட தாத்தா எழுந்துமா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜ் இருக்குல்ல, கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் ஐயோ காலேஜுக்கு டைம் ஆச்சே அப்படின்னு வேகமா ஓடி வந்தா, அப்ப நம்ம ஹீரோயினோட தாத்தா இருக்காருல்ல, அவர் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாஸ்டர். அவர் அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோயினும் கூட போக, நீ ஒன்றும் மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் பண்ண வேணாம், ஏன்னா நீ ரொம்ப மோசமா பண்ற அப்படின்னு சொல்றாரு. தாத்தா அப்படிலாம் சொல்லாதீங்க தாத்தா. அட அதெல்லாம் இருக்கட்டும், காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சுல, சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. அஜோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோயின் வேகமாக ஓடி வராங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் பெயிண்டிங்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. இப்போ கூட ஹீரோயின் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் தான் சேர்ந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேவே நம்ம ஹீரோயின் பெயிண்ட் பண்ணி வச்சிருக்க சார்ட்டை எடுத்துகிட்டு போகணும். ஸோ வேகமாக ஒரு சார்ட்டை எடுத்துகிட்டு ஓடி வராங்க. ஃபர்ஸ்ட் டே தான் காலேஜ் போகிறாங்கன்றதுனால அவங்களுக்கு எந்த பக்கமாக காலேஜ் போகணுன்னு தெரியல. ஸோ அப்படியே யோசிச்சுட்டே ஒரு இடத்துக்கு வரும்போது அந்த இடத்துல அழகாக ஒரு பையன் நின்று புக் படிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ஹலோ சார் அப்படின்னு கூப்பிட அவன் கண்டுக்கவே இல்லை. பட் அதுதான் நம்ம கதையோட ஹீரோ. இவனோட பேர் வென்சு. இப்போ நம்ம ஹீரோயின் இங்கே பிஎம் காலேஜுக்கு எந்த பக்கம் போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வாயை திறக்காம கையை அப்படியே தூக்கி காமிக்கிறாரு. ரைட் சைட் போகணுமா சார் அப்படின்னு கேட்குறா. அப்போ ஹீரோ லெஃப்ட் சைடு காமிக்கிறான். லெஃப்ட் சைடு போகணுமா, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் லெஃப்ட் சைடு போகிறாங்க. பட் பார்த்தா ஹீரோயின் திரும்பவுமே எந்த இடத்துல ஆரம்பிச்சாங்களோ அந்த இடத்துல நிற்கிறாங்க. அப்போ ஹீரோயின் அட இவன் எனக்கு தப்பான வழியை காமிச்சிட்டானா, சரி அப்போ நான் ரைட் சைடே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரைட் சைட் போகிறாங்க. பட் அப்போ பார்க்குறாங்க ஒரு பேப்பர் பறந்து வருது. அதுக்கு கீழே வென்சூன்னு எழுதியிருக்கு. அதில் நிறைய புக்ஸோட நேம்லாம் எழுதியிருக்கு. ஹீரோயினும் இது யாரோடதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டே அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த ஆர்ட் காலேஜில் பெயிண்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. அட் த சேம் டைம் இன்னொரு பக்கம் மார்ஷியல் ஆர்ட்ஸ்க்குன்னு சொல்லி அந்த காலேஜில் தனியாக டிபார்ட்மெண்ட் இருக்குது. அப்போது அந்த காலேஜோட பிரின்சிபல் போய் அவங்கள்ட்ட சொல்கிறாரு, ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட லீடர் ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் நம்மளோட காலேஜுக்கு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கவங்கெல்லாம் ஷாக் ஆகுறாங்க. அப்போது லீன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான். அவன் பாக்ஸிங் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு. அவனுக்கு இதை கேட்ட உடனே பிடிக்கவே இல்லை. பட் அங்கே பென்னு ஒருத்தன் இருக்கான். ஆக்சுவலி இவன் தான் இப்போ மார்ஷியல் ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டாக இருக்கான். இவன் இதை கேட்ட உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறான். எங்கள் லீடர் மறுபடியும் வராரா அப்படின்னு சந்தோஷப்படுறான். பட் இந்த லீ இருக்கான்ல, அவன் கிட்ட போய் என்ன நீ இவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்க, உன்னோட லீடர் மறுபடியும் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தா அதுக்கப்புறம் நீ இங்கே ஹெட்டாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். பரவாயில்ல, அதை பற்றி நான் யோசிச்சுக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, உட்காந்து செஸ் விளையாடிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸோட அந்த டீம் லீடர் இருப்பான்ல பென், அவன் வரான். அவன் நம்ம ஹீரோவை பார்த்து நீங்கள் ஏன் செஸ் விளையாடிட்டு இருக்கீங்க, மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ணலையா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு மேலே என்னால் மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ண முடியாது, அதான் செஸ் விளையாடுறேன் அப்படின்னு ஹீரோ சோகமாக விளையாடுறாரு. ஏன் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹீரோவுக்கு கொஞ்சம் அடிபட்டிருக்கு, உடம்புல கொஞ்சம் இல்லை ரொம்பவே அடிபட்டிருக்கு. அதனால ஹீரோவுக்கு ரொம்ப நாள் எந்திரிச்சு நடக்கவே முடியாத அளவுக்கு இருந்திருக்கு. பட் இப்போ தான் எப்படியோ ட்ரீட்மெண்ட் பார்த்து கொஞ்சம் உடம்பை தேத்தி கொண்டு வந்திருக்காரு. என்னதான் இப்போ நடக்க முடிஞ்சாலும் நம்ம ஹீரோவால் மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் பண்ண முடியாது. ஸோ அதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வரைஞ்சாங்க இல்லையா அந்த பெயிண்டிங்கு, அதை அப்படியே வச்சிருக்காங்க காலேஜில். அப்போ அங்கே ரெண்டு பொண்ணுங்க பேசிக்கிறாங்க. ஒருத்தி பேர் லூசி, இன்னொருத்தி பேர் ஜியா. இப்போ லூசி சொல்கிறா, அட இந்த பெயிண்டிங் இவ்வளோ அழகாக இருக்குது, இதை வரைஞ்சது யாரு அப்படின்னு கேட்குறா. அப்போ ஜியா சொல்கிறா, இதை வரைஞ்சது இப்போ புதுசாக சேர்ந்துருக்க ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணு, இது நம்புற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ஹீரோயின் பின்னாடி இருந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பயத்தோடையே பார்க்குறாங்க. ஏன்னா ஹீரோயின் அவசரத்தில் அவங்க வரைஞ்ச பெயிண்டிங்கை எடுத்துகிட்டு வரதுக்கு பதிலாக அவங்க தாத்தாவோட பெயிண்டிங்கை தூக்கிட்டு வந்துட்டாங்க. உடனே அவங்க ஐயோ இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சால் என்ன ஆவறது, நம்மளை காலேஜை விட்டே துரத்திடுவாங்களே அப்படின்னு நிற்கும் போது கரெக்டாக அந்த இடத்துக்கு ப்ரொஃபஸருமே அட பியோங் ஏமா இங்கே நின்றுட்டு இருக்க, வா வா அப்படின்னு கூப்பிடுறாரு. உடனே ஏஜியாவும் லூசியும் பார்த்துட்டு இங்கே வாமா, இந்த பெயிண்டிங்கை நீ தான் வரைஞ்சியா, என்னால் நம்பவே முடியல, இந்த பெயிண்டிங்க்கும் உன்னோட வயசுக்கும் சம்மந்தமே இல்லை, ஏன்னா இது ரொம்ப மெச்சூரான பெயிண்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. அவங்க சார் தான் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, அனாவசியமாக அவளை கொஸ்டின் பண்ணாதீங்க, ஆக்சுவலி ஏஜுக்கும் டேலண்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது, இவ ரொம்ப டேலண்டான பொண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஜியா கேட்குறா, நீ ரொம்ப டேலண்டான பொண்ணா,
சரி பியாங் சொல்லு, இந்த பெயிண்டிங் வரையும் போது நீ என்ன யோசிச்சு இதை வரைஞ்ச அப்படின்னு கேட்குறா. அப்போ ஹீரோயின், அது என்னோட தாத்தாவை யோசிச்சு தான் வரைஞ்சேன். அவர் சின்ன வயசுலேருந்து என்னை வளர்க்குறாரு, அதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு தெரியுமா அப்படின்னு அழுதுட்டே சாரி அப்படின்னு அங்கேருந்து ஓடிடுறாங்க. உடனே அந்த சாரும், பாருங்க அந்த பொண்ணு எவ்வளோ எமோஷ்னலாக இந்த பெயிண்டிங்கை வரைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஹீரோயின் வெளியே வந்து, அச்சச்சோ நான் தெரியாமல் பெயிண்டிங்கை மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேனே, தெரிஞ்சதுன்னா சோலி முடிஞ்சிடும் அப்படின்னு வேகமாக அவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறா. அவள் பேர் ஷாஷா. கால் பண்ணி, ஷாஷா எங்கடி இருக்க, எப்படி வருவ காலேஜுக்கு, இரு கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு கிளாஸே ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயினும் போயிடுறாங்க. ஆனால் அந்த ஷாஷா மட்டும் வரல. இவ எங்கே தான் போனா அப்படின்னு உட்காந்துருக்கும் போது சார் லெசன் எடுத்துகிட்டு இருக்கும் போதே ஷாஷா வந்து திருன்னு முழிக்கிறா. இப்போ இவ திருட்டுத்தனமாக உள்ளே வர ட்ரை பண்ணுறா. நம்ம ஹீரோயினும், சார் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி அந்த சாரை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுறா. இதை யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஷாஷாவும் உள்ளே வந்துடுறா. அப்போ ஹீரோயின், ஏண்டி கிளாஸுக்கு வர்றதுக்கு இவ்வளோ நேரமா, உன்னை என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்ல, ஒரு வேலை இருந்துச்சு அதான் லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் இதை பாரு அப்படின்னு ஃபோட்டோவை காமிக்கிறா. என்னடி இது? அதுவா, நம்மளோட சீனியர் ஒருத்தர் மறுபடியும் இந்த காலேஜுக்கு வர போகிறாராம், அவரோட பேர் வென்சுவான் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவை காமிக்கிறா. நம்ம ஹீரோயின் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு, அட இது அவன் தானே எனக்கு தப்பான வழியை காமிச்சிட்டு போனது அப்படின்னு யோசிக்கும் போது, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இவனும் ஒன்று மாதிரியே தான், இவனுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் நல்லாவே வருமா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உடனே அப்படியா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதோட லஞ்சுக்கு சாப்பிட போகிறாங்க. நம்ம ஹீரோயின் தட்டு நிறைய சாப்பாடு அள்ளி வச்சுட்டு வராங்க. ஐயோ இன்னைக்கு ஒரு கட்டணும் அப்படின்னு வரும்போது சுற்றி இருக்கவங்கலாம், அட இந்த பொண்ணு என்ன இவ்வளோ சாப்பிட்றா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஹீரோயின் உடனே, இல்லை வேணாம் நீயே இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பீஸ் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றாங்க. இந்த ஃப்ரெண்டும், என்னடி இது உனக்கு போதுமா அப்படின்னு கேட்க, பரவாயில்ல இதை சாப்பிட்டே நான் ஓட்டிக்கிறேன் அப்படின்னு சாப்பிடும் போது ஹீரோயினோட ப்ரொஃபஸர்கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோயினும் வேகமாக போகிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, சாரிம்மா ஒரு தப்பு நடந்து போச்சு, உன்னோட பெயிண்டிங் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி எக்ஸிபிஷனில் வைக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இதை கிழிச்சிட்டு போயிட்டான். நீ கொஞ்சம் தப்பாக எடுத்துக்கலன்னா மறுபடியும் இந்த பெயிண்டிங் இங்கே வரைஞ்சி வைக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோயின் உடனே, சார் இது வரையவே ரொம்ப நாள் ஆனிச்சு சார், திரும்பவெல்லாம் என்னால் வரைய முடியாது சார் அப்படின்னு சொல்கிறா. அட ஒரு 3 நாள் டைம் எடுத்து வரைஞ்சி கொடுமா அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோயின் உடனே, சார் அதெல்லாம் முடியாது அப்படின்னு நினைக்கிறா. ஏன்னா அது அவளோட தாத்தா வரைஞ்சது, இவளால் அதை அப்படியே வரைய முடியாதுன்னு யோசிக்கிறா. அந்த சார் உடனே, சரி இல்லைனா ஒன்று பண்ணுமா, நீ வேற ஏதாவது வரைஞ்சி வச்சிருப்பல்ல இதே மாதிரியே, அதை நீ எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருமா அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு வர்றாங்க. பட் வந்தவங்களுக்கு என்ன வரையறதுனே தெரியல. நான் நல்லா தான் வரைவேன், அதுவும் என்னோட தாத்தா அவரோட மார்ஷியல் ஆர்ட்ஸில் வந்து சக்தியெல்லாம் வச்சு இதை வரைஞ்சாரு, என்னால் இது வரையவே முடியாது அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்கா. அப்போ ஃப்ரெண்டு சொல்கிறா, ஏன்டி இவ்வளோ கன்ஃபியூஷன் ஆகுற, யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்கு போய் வேற பெயிண்டிங் எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறா. இப்போ வேற வழி இல்லை, நான் அதை தான் செஞ்சாகணும் அப்படின்னு ஹீரோயினுமே வந்து யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்கு வரலான்னு வரும்போது, அப்போ ஒரு தெருவில் பார்த்தா நம்ம ஹீரோ நிற்கிறான். அவனை சுற்றி நிறைய பசங்க நின்று நம்ம ஹீரோவை வம்பு எடுத்துட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் அடிக்க வராங்க. நம்ம ஹீரோவுக்கு தான் உடம்பு முழுக்க அடிபட்டிருக்கே, அதனால அவர் அப்படியே நிற்கும் போது டக்குன்னு போலீஸ் சைரன் சவுண்டு கேட்குது. அங்கே இருக்க பசங்களாம் ஓடிடுறாங்க. அப்போ ஹீரோயின், பாத்தியா நான் உன்னை காப்பாற்றிட்டேன், அதுக்காக நீ எனக்கு ஒன்று தேங்க்ஸ் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்கிறா. நான் உன்னை ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டேனா அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது டக்குன்னு போனானுங்கள்ல பசங்க, அவங்க எல்லாரும் திரும்ப ஓடி வந்துடுறாங்க. ஹீரோயினும் மறைஞ்சிக்கிறா. அப்போ அந்த பசங்க எல்லாரும், அப்போவே நினச்சேன் நீ ஏதோ சீட்டிங் பண்ணிட்டு இருக்கான்னு, என்ன எங்கள்கிட்ட இருந்து தப்பிக்க பார்க்குறியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோயின், இவங்கள ஒரு வழி ஆக்குறேன் பாரு அப்படின்னு நம்ம ஹீரோவோட ஷர்ட்டை கிழிச்சு அப்படியே முகத்தை கட்டிட்டு வந்து நிற்கிறாங்க. அங்கே இருக்கவங்கெல்லாம், இது யாருடா அது முகமூடி போட்டுட்டு ஒரு ஹீரோயின் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்க, வேற எதுக்கு, உங்கள் எல்லாரையும் அடித்து காய வைக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸை யூஸ் பண்ணி அவங்க எல்லாருக்கூடையும் சண்டை போடுறாங்க. அங்கே இருக்கவங்கெல்லாம், இது யார் இது அப்படின்னு பார்க்குறாங்க. அதோட நம்ம ஹீரோவுமே ரொம்ப வியப்பாக பார்க்குறான். ஏன் அப்படின்னா நம்ம ஹீரோயின் யூஸ் பண்ணுறது ரொம்ப ட்ரெடிஷ்னலான மார்ஷியல் ஆர்ட்ஸ், இது எல்லாருக்குமே தெரியாது. அதோட மார்ஷியல் ஆர்ட்ஸில் மாஸ்டராக இருக்கவங்க தான் இதை யூஸ் பண்ண முடியும். அண்ட் இப்படி மார்ஷியல் ஆர்ட்ஸில் மாஸ்டராக இருக்கவங்கள டாய்ஜின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹீரோ யோசிக்கிறாரு, இவ அப்படின்னா டாய்ஜி உமனா அப்படின்னு யோசிக்கும் போதே நம்ம ஹீரோவை அங்கேருந்து பிடிச்சி இழுத்துட்டு எப்படியோ காப்பாற்றிட்டு வந்துடுறாங்க. அப்போ ஹீரோ, ஆமாம் நீ எதுக்கு அங்கே வந்த அப்படின்னு கேட்குறான். அட நல்லா இருக்கே, உனக்கு கொஞ்சம் கூட நன்றி உணர்வே கிடையாதா, உன்னை கஷ்டப்பட்டு நான் காப்பாற்றிருக்கேன், நீ இப்படி தான் சொல்வியா, நான் உன்னை காப்பாற்ற சொன்னேன் அப்படின்னு கேட்குறான். அப்போ ஹீரோயின்,
சரி சரி, உன்னோட சட்டையை நான் தெரியாமல் கிழிச்சிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வந்தா அவங்க தாத்தா வாசல்லே உட்காந்துட்டு யார் அந்த பையன் அப்படின்னு கேட்குறாரு. அது அது என்னோட கிளாஸ்மேட்டு அப்படின்னு சமாளிக்க, அது இருக்கட்டும், இந்த நேரத்தில் நீ இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இவ, தாத்தா முதல்ல கேள்வி கேட்குறத நிறுத்துங்க, நீங்கள் எப்போதும் என்ன சொல்லுவீங்க, எனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸே பண்ண வராதுன்னு தானே சொல்லுவீங்க, ஆனால் இன்னைக்கு நான் ஒரே ஆள் 7 பேரை பந்தாடி இருக்கேன் தெரியுமா தாத்தா அப்படின்னு சொல்ல, என்னது அப்படின்னா அந்த பசங்க உன்னை விட மோசம் போல இருக்கே, அது இருக்கட்டும் நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாரு. அது தாத்தா, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தாத்தா, அதான் உங்களை பார்க்க வந்தேன். எது காலையில் காலேஜ் போயிட்டு நைட்டுக்கு வந்து என்னை மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிற, இதை நம்புற மாதிரியா இருக்கு? ஆமாம் தாத்தா. சரி தாத்தா, நீங்கள் வேறு ஏதாவது பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறா. எனக்கு தெரியும், நான் காலையில் பார்க்கும்போது என்னோட ஒரு பெயிண்டிங்கை காணும், அது காணாமல் போனப்பயே தெரியும் அதுக்கும் உனக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு. இப்போ என்ன, அந்த பெயிண்டிங்கு பதிலாக வேறு பெயிண்டிங் என்னோடது வாங்கிட்டு போகலான்னு வந்தியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் தாத்தா, ப்ளீஸ் தாத்தா ஒரு பெயிண்டிங் கொடுங்க தாத்தா அப்படின்னு கேட்குறா. இல்லைம்மா அதெல்லாம் முடியாது, அது என்னோட கோர் எனர்ஜியெல்லாம் யூஸ் பண்ணி நான் வரைஞ்சது, அதெல்லாம் நீ வரைய வாய்ப்பே இல்லை, ஸோ யாராவது பார்த்தா டவுட் வரும். இல்லை தாத்தா ப்ளீஸ் தாத்தா கொடுங்க தாத்தா அப்படின்னு சொல்லி கெஞ்சி எப்படியோ ஒரு பெயிண்டிங்கை வாங்கிட்டு வந்துடுறா. அண்ட் நெக்ஸ்ட் டேவை அதை எடுத்துகிட்டு போய் அவங்க ப்ரொஃபஸர்கிட்டையும் கொடுத்து சப்மிட் பண்ணிடுறா. அதோட ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, அந்த சீனியர் வென்சுவோட அட்ரஸ் எங்கே இருக்குன்னு கேளு, அவனை நான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் எனக்கு தெரியாதுடி அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொல்லும் போது, அட போடி அப்படின்னு ஹீரோயின் வராங்களா. அப்போ அந்த இடத்துல லூசியும் ஜியாவும் பேசுகிறாங்க. அப்போ லூசி சொல்கிறா, இங்கே பார்த்தியா இந்த பெயிண்டிங் எவ்வளோ நல்லா இருக்கு, இதை நான் வென்ஸுக்கு கொடுக்க போகிறேன், கொடுத்து என் மனசில் இருக்கிறதெல்லாம் அவங்ககிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ஹீரோயின் வென்சுவை தேடி வந்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுங்கெல்லாம், நீ எங்கே போயிட்டுருக்க பியாங்? அது நான் சீனியர் வென்சுவை தேடி போயிட்டுருக்கேன். வென்சுவா, நீ எதுக்கு அவங்கள தேடி போகணும், அது ஒரு ப்ரைவேட் விஷயம் அப்படின்னு இவ சொல்கிறா. அவங்க உடனே, ஓ அப்போது வென்சு அந்த பக்கம் இருக்கான் அப்படின்னு 2 பேரும் மாற்றி மாற்றி ஒரு பக்கத்தை காமிக்க, இல்லை நானே பார்த்து போய்க்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறாங்க. பட் அதுக்கப்புறமா இந்த லூசி நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு போகிறா. போயிட்டு, வென்சு நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு ரொம்ப நேரமாக கத்துறா. பார்த்தா நம்ம ஹீரோ வீட்டிலேயே இல்லை. உடனே இவ, என்ன வென்சு இப்போலாம் நீ என்னை கண்டுக்கவே மாட்டுற, 1 வருஷமாக காலேஜுக்கு தான் வரல, இப்போ வந்துட்டேன்னு சந்தோஷப்பட்டா நீ என்னை கண்டுக்கவே மாட்றியே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோவை தேடி வரும்போது பார்த்தா ஒரு ஆத்தோட ஓரத்தில் நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் கிட்ட போய், நேற்று நடந்தது யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்கிறா. அப்பா அவன் பேசவே மாட்றான். உன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஓ நேற்று நடந்தது ஞாபகம் வந்துருச்சு, அந்த முகமூடி போட்டுட்டு வந்த பொண்ணு நீ தானே அப்படின்னு கேட்க, கொஞ்சம் வாய் மூடுறியா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட வராங்க. அப்போ 2 பேருக்குமே ஹார்ட் பீட் வேகமாக துடிக்குது. ஹீரோயின் உடனே, இங்கே பாரு, நான் டாய்ஜி பொண்ணுதான்ற விஷயத்த நீ யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாது சரியா, அது ரகசியம், நீ யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ட்ரெடிஷனான மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாரும் அங்கே கற்றுக்க முடியாதான், ஒரு சில குடும்பத்தில் இருக்கவங்க மட்டும்தான் கற்றுக்கணுமா, அதை மீறி யாராவது கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப பிரச்சனை ஆகிடும். ஸோ ஹீரோயின் இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியாமல் கொஞ்சம் அதை மறைச்சி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோகிட்டையும் இப்போது இங்கே பாரு யார்கிட்டையும் அதை சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஆனால் என்னன்னு தெரியல, ஹீரோவுக்கு இப்போ சிரிப்பு தான் வருது. ஆனால் இப்போ இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தாங்க இல்லையா, இதை அந்த ஜியா ஃபோட்டோ எடுத்துடுறா. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் ரூமுக்கு வராங்க. அப்போ வரும்போது அவளோட ஃப்ரெண்டு சொல்கிறா, என்னடி ஒரே நாளில் காலேஜ் ஃபுல்லாக பாப்புலர் ஆகிட்ட போல இருக்கே அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயினும், என்னடி சொல்லிட்டு இருக்க, ஆமாண்டி இங்கே பாரு அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா இருக்க ஃபோட்டோவை காமிக்க ஹீரோயினுக்கு செம்மக்கும் வருது. இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, யார் இந்த ஃபோட்டோவை எடுத்து குரூப்பில் போட்டது அப்படின்னு சொல்லிட்டு ரூம்லேருந்து வெளியே வந்தா அந்த ஜியா வந்து நிற்கிறா. என்னடி சீனியர் கிட்ட உன் வேலையை காமிக்க பார்க்குறியா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சண்டைக்கு போக, இல்லை இந்த ஃபோட்டோவில் இருக்கிறதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. பட் அந்த ஜியா சும்மா இல்லை, நீ போய் தானே சொல்கிற அப்படின்னு சண்டைக்கு வரா. அப்போ திடீர்னு ஏதோ ஒரு கல் வந்து அவள் ஃபோன் மேலே விழுந்து அந்த ஃபோனே கீழே விழுந்து உடஞ்சிருது. நம்ம ஹீரோயினும் உடனே, அக்கா என்னை திட்டாதீங்கக்கா, எனக்கு எதுவும் தெரியாதுக்கா அப்படின்னு நல்ல பிள்ளை மாதிரி அப்படியே அழுதுகிட்டே அந்த பிளேஸ்லேருந்து வர்றா. நம்ம ஹீரோவும், நீ தான் தப்பே பண்ணலையே, எதுக்கு அழுதுட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். ஹீரோயின் உடனே, அப்படின்னா இவ்வளோ நேரம் நடக்கிறது எல்லாத்தையும் நீ ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்தியா, எனக்காக வந்து அங்கே சப்போர்ட் பண்ணி பேசியிருந்துருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறா. அவங்க பேசுகிறதே காசிப்பு, அதுக்கு எதுக்கு நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும், அது சரி நீ தான் தப்பே பண்ணலையே எதுக்கு அழுதுட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். அதை நான் உண்மையெல்லாம் அழலை, அது இருக்கட்டும், இந்த விஷயத்த நீ வெளியே எங்கேயும் சொல்லிடாத சரியா, எந்த விஷயத்த, நீ டாய்ஜின்ற விஷயத்தையா அப்படின்னு ஹீரோ கேட்க, அட கொஞ்சம் வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகிறா.
பட் அப்போ ஹீரோ ஒரு விஷயம் யோசிக்கிறான். அது என்னன்னா, அந்த பொண்ணுங்கெல்லாம் நம்ம ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் வம்பு இழுக்கிற மாதிரி வருவாங்க இல்லையா? அப்போ நம்ம ஹீரோ தான் அந்த ஃபோன் மேலே கல்லை தூக்கி போட்டிருக்கான். அந்த விஷயத்த காட்டுறாங்க. அதோட நம்ம ஹீரோ அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா? அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போறாரு. அங்கே இருக்கவங்க எல்லாருமே உடனே, ப்ளீஸ் நீங்கள் மறுபடியும் எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே வந்து சேர்ந்துக்கோங்களேன், நீங்களே லீடராக இருந்துக்கோங்களேன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. பட் நம்ம ஹீரோ உடனே, இல்லை என்னால் அப்படிலாம் இருக்க முடியாது, இங்கே பாரு பென், நீ தான் இனிமேல் இந்த டிபார்ட்மெண்ட்டை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சோகமாக வரும்போது திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. ஸோ வேகமாக வந்து ஒதுங்கி நிற்கிறான். பார்த்தா ஹீரோயினும் நிற்கிறா. உடனே ஹீரோயின், இவ்வளோ பெரிய காலேஜில் உனக்கு இங்கே தான் இடம் கிடச்சிதா அப்படின்னு கேட்குறா. அவன் உடனே, மழை பெய்யுதுல்ல, உனக்கு பிடிக்கலன்னா இங்கேருந்து போ அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் போக தான் பார்க்குறா. பட் ரொம்ப மழையாக இருக்கிறதால வந்து ஒதுங்கி நிற்கிறா. அப்போ ஹீரோ, என்ன உன்னால் போகவே முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி க்ளோஸாக கிட்ட வரான். அப்போ ஹீரோயின், என்ன என்ன உனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறா. ஒன்றும் வேணாம், இந்த கோட்டை வச்சுக்கோ அப்படின்னு ஹீரோ அவரோட கோட்டை கழட்டி ஹீரோயின்ட்ட கொடுத்துட்டு அவன் அங்கேருந்து மழையிலேயே ஓடி போயிடுறான். நம்ம ஹீரோயினும், இப்போ எதுக்கு இவன் கோட்டை கொடுத்தான் அப்படின்னு அந்த கோட்டை போட்டுட்டு அவளோட ரூமுக்கு வரா. அப்போ அந்த ஃப்ரெண்டும், என்னடி இது, இந்த கோட்டு புதுசாக இருக்கு, சரி இது இப்படி வை, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஹீரோயினை அவள் இழுத்துட்டு போய் பேசுகிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஏதோ கருகிற வாடை வருது. பார்த்தா அந்த ஃப்ரெண்டு அயன் பண்ணிட்டு ஸ்விட்சை ஆஃப் பண்ணல போல. அதில் அந்த கோட்டு பட்டு பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. உடனே ஹீரோயினும் அச்சச்சோ அப்படின்னு அந்த கோட்டை எடுக்கிறாங்க. சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் அந்த கோட்டை எடுத்துகிட்டு ஹீரோவோட வீட்டுக்கு வராங்க. இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுற? அது ஒன்றும் இல்லை, இந்த கோட் ரொம்ப காஸ்ட்லியா? ஆமாம், அது காஸ்ட்லி தான். இல்லைப்பா, இதில் ஒரு குட்டி ஓட்டை விழுந்துருச்சு, நான் வேணும்னா இதுக்காக உனக்கு 100 ரூபா பணம் கொடுத்துடட்டுமா, இல்லை ஒரு 500 ரூபா கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறா. அதோட விலையே 5000 ரூபாய், நீ அதை கொடு, நான் அப்புறமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ வீட்டுக்குள்ளே போயிடுறான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேன்டீனில் சாப்பிடலான்னு போகும்போது அவகிட்ட பணம் இல்லை. அந்த டைமில் அந்த சீனியர் பென் இருக்கான் இல்லையா, அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் டீமோட லீடர், அவன் தான் வந்து பணம் கொடுக்குறான். இவளும் ரொம்ப தேங்க்ஸ் சீனியர் அப்படின்னு சொல்கிறா. இல்லை பரவாயில்ல, நீ என் ஜூனியர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் சாப்பிடும் போது திடீர்னு அந்த பாக்ஸிங் டீமில் இருக்கவங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் அந்த பிளேஸ்க்கு வந்து, என்னப்பா இன்னைக்கு சாயந்தரம் உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கும் எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு காம்படிஷன் இருக்குது, எல்லாத்துக்கும் நீ ரெடியாக இருக்கியா அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுக்குறாங்க. அதெல்லாம் நான் ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு பென் சொல்லும் போது அவனுக்கே தெரியாமல் அவனோட சாப்பாட்டில் எதையும் அவங்க கலந்துட்டு போயிடுறாங்க. அதை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலே பென் வயிற்ற பிடிச்சிட்டு அப்படியே விழுந்துடுறான். இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் வேகமாக அவனை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறா. இன்னொரு பக்கம் அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த பாக்ஸிங் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு காம்படிஷன் நடக்குது. அதை பார்க்கறதுக்கு நம்ம ஹீரோயினும் வந்து நிற்கிறாங்க. பின்னாடியே ஹீரோவும் வந்து நிற்கிறான். இங்கே வந்து 2 பேருமே வந்து அந்த போட்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பார்த்தா அந்த பென் தான் அந்த டிபார்ட்மெண்ட்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் போல இருக்குது. ஸோ அவனை மாதிரி யாராலையுமே அங்கே போட்டி போட முடியல. எல்லாரும் தோற்று போயிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ணுறவங்கள நல்லா கவனிக்கிறாங்க. யாருமே சரியாக மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ணலை. ஹீரோயினும், இது என்ன, இவங்களுக்குலாம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் எப்படி பண்ணணும்னு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்தில் நின்றுட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா அந்த இடத்துல மார்ஷியல் ஆர்ட்ஸ் டீமே தோற்று போகிற நிலமையில இருக்குது. என்ன செய்யறதுனே தெரியாமல் இவங்கெல்லாம் பார்த்துட்டே இருக்கும் போது டக்குன்னு 2 பேர் இந்த பிளேஸ்க்கு வராங்க. அவங்க யாருன்னு பார்த்தா, ஹலோ, நாங்கள் தான் இந்த காலேஜில் புதுசாக சேர்ந்துருக்கோம், நாங்களும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் தான், என்னோட பேர் செங்பி, இவளோட பேர் நிங்ஷி அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கவங்களும், எப்போ நீங்கள் சேர்ந்தீங்க, உங்களோட அட்மிஷன் லெட்டர்லாம் காமிங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. இவனும் காமிக்கிறான். காமிச்சிட்டு, ஓகே, இப்போ நானே இந்த டிபார்ட்மெண்ட் தான் உங்களுக்கு ப்ரூஃப் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், ஸோ இப்போ இந்த காம்படிஷனில் நான் கலந்துக்கலாம்ல அப்படின்னு கேட்குறான். சரின்னு அவங்களுமே பர்மிஷன் கொடுத்துட்றாங்க. பட் அவன் வந்து சூப்பராக மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ணுறான். அங்கே இருக்க பாக்ஸிங் டீமில் இருக்கவங்க எல்லாரையுமே அவன் தோக்கடிச்சிடுறான். கடைசியில் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் டீம் தான் வின்னுமே பண்ணுது. பட் ஹீரோயின் கவனிக்கிறாங்க, அந்த செங்பென்னோட நிங்ஷியோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் மூவ்லாம் அப்படியே நம்ம ஹீரோயின் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரியே இருக்குது. உடனே ஹீரோயின் அவங்க தாத்தா கிட்ட கால் பண்ணி, தாத்தா நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரியே இங்கே யாரோ மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க தாத்தா அப்படின்னு சொல்லும் போது, என்னது, நான் சொல்லி கொடுத்த மாதிரியே மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ணுறாங்களா, அவங்களோட கண்ணில் பற்றாத, நீ ஒதுங்கியே இரு அப்படின்னு அந்த தாத்தா சொல்லும் போது நிங்ஷி கிட்டையும் செங்பென் கிட்டையும் அந்த பாக்ஸிங் டீமோட ஹெட் இருப்பான்ல லீ, அவன் வந்து பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அவன் என்ன பேசுகிறான்னு சொல்லி போய் ஒட்டு கேட்குறாங்க. அப்பா அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, உங்கள் 2 பேரோட குடும்ப தொழில் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களோட ட்ரெடிஷனலாக அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை யார் திருடினாங்களோ அவங்கள நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க தானே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கள் பசங்க கிட்ட ஒரு டாய்ஜி உமன் வந்து சண்டை போட்டிருக்கா. அவள் இந்த காலேஜில் தான் படிச்சுட்டு இருக்கா. அவள் யாருன்னு கண்டுபிடிச்சி கொடுக்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். பட் அதுக்கு பதிலாக நீங்கள் என்னோட டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் உடனே,
என்னது இது என்னைய பற்றி பேசிகிட்டு இருக்கானுங்க அப்படின்னு ஷாக்காக பார்க்குறா. பட் அங்கே இருக்க செங்பியும் நிங்ஷியும் நீ சொல்கிற மாதிரி ஒரு பொண்ணு இந்த காலேஜில் படிக்கிறான்னு எவிடன்ஸ் காட்டு, அதுக்கப்புறமா நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பட் ஹீரோயினுக்கு புரியல, இவங்க 2 பேர் யாரு, அவங்க ஏன் என்ன மாதிரியே மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ணுறாங்க, அவங்க எதுக்கு என்ன தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு குழப்பத்திலே வரும்போது அப்போ ஹீரோ, ஏன்னா அவங்க செங் அண்ட் நிங் ஃபேமிலியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறான். நீ அங்கேருந்து வந்த? ஆமாம், உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? எனக்கு எப்படி தெரியுமா, இது ஊருக்கே தெரியும். அதோட அவங்க குடும்ப தொழிலே அவங்களோட ட்ரெடிஷனான அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை யார் திருடினாங்களோ அவங்கள கண்டுபிடிக்கிறது தான். ஸோ அதுபடி பார்த்தா நீ தான் அவங்களோடது திருடிட்ட போல இருக்கே அப்படின்னு ஹீரோ கேட்குறான். வாயை மூடு, நான் ஒன்றும் அதெல்லாம் திருடல. அதோட நான் தான் டாய்ஜி உமன்ற விஷயத்த நீ யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறாங்க. தென் நம்ம ஹீரோ போய் பென் இருக்கான் இல்லையா, அவனை பார்த்து நம்மளோட டிபார்ட்மெண்ட் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்கும் போது பென்னுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த செங்பென் கிட்டையும் நிங்ஷி கிட்டையும் அந்த லீ இருக்கான் இல்லையா, அவன் நம்ம ஹீரோயினோட ஹைட்டு வெயிட்டு இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து, இங்கே பாரு அந்த டாய்ஜி உமன் இந்த மெஷர்மெண்ட்டில் தான் இருப்பா, அவள் கண்டிப்பாக இந்த காலேஜில் தான் இருக்கா, இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் டயர்டாக அவங்க ரூமுக்கு வரும்போது அப்போ ஷியா சொல்கிறா, ஏய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம காலேஜுக்கு புதுசாக 2 பேர் வந்திருக்காங்களே, அவங்க இன்னைக்கு ஒரு வழி ஆக்கிட்டாங்க இந்த காலேஜை அப்படின்னு சொல்கிறா. என்னடி நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, அதுவா, அவங்க ஏதோ ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்காங்க போல, அந்த பொண்ணை தேடி திடீர்னு எல்லாரும் பொண்ணுங்க குளிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்விம்மிங் பூலுக்கே அந்த பையன் வந்துட்டான். பட் அவன் எந்த பொண்ணை தேடி வந்தானோ அந்த பொண்ணை அவன் கண்டுபிடிக்கல. அதுக்கும் பதிலாக அங்கே இருந்த எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் அவன் வழிஞ்சிட்டு இருந்தான். இது தெரிஞ்சு அந்த நிங்ஷின்ற பொண்ணு வந்து சண்டை போட்டால. அதுக்கப்புறம் நம்ம சீனியர் வென்சோ இருக்கார்ல, அவரை தான் அவங்கள சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போனார். பட் இதுலேருந்து என்ன தெரியுது, அவங்க 2 பேரும் ஏதோ ஒரு பொண்ணை ரொம்ப தீவிரமாக தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அவங்க தேடிட்டு இருக்கிறதே என்னதான் அப்படின்னு ஹீரோயின் உட்காந்துருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவங்க 2 பேர்கிட்டையும் என்னாச்சு, எதுக்கு பொண்ணுங்க குளிச்சிட்டு இருக்க இடத்துக்கு போனீங்க அப்படின்னு விசாரிக்கிறான். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை உங்களுக்கே தெரியும் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க டாய்ஜி உமனை தேடிட்டு இருக்கோம், உங்களுக்கு அப்படி யாராவது இந்த காலேஜில் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நான் ரொம்ப நாளாக இந்த காலேஜில் தான் இருக்கேன், இங்கே டாய்ஜி உமன்னு யாருமே இல்லையே, பட் உங்களுக்காக நான் வேணா விசாரிச்சு பார்க்குறேன் அப்படின்னு ஹீரோவும் தெரியாத மாதிரி பேசுகிறான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் அவங்க ரூமில் இருக்கும் போது ஸ்வா சொல்கிறா, ஏய் இங்கே பாருடி, இந்த காலேஜில் ஏன் 2வது பாப்புலரான பொண்ணுன்னா அது நீதானாடி அப்படின்னு சொல்ல, அட போடி, நான் பாப்புலராக இருந்தா என்ன இல்லைனா என்ன அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆனால் பசங்களே யார் நம்பர் 1 பாப்புலர் தெரியுமா, அது நம்ம சீனியர் வென்சோ தான் அப்படின்னு சொல்கிறா. ஐயோ, இந்த பேரை கேட்டாலே கோவமாக வருதே, எங்கே போனாலும் வென்சோ 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 அப்படின்னு ஹீரோயின் கோவப்படுறாங்க. தென் ஈவினிங் ஆகுது. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஷுவா இருக்கா இல்லையா, அவள் அந்த சீனியர் பென்னை பார்க்கணுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கிளம்பி வரா. அப்போ பென்னும், தேங்க்ஸ், நீ தான் என்னை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண அப்படின்னு சொல்லும் போது, அட விடுங்க சீனியர், நம்மலாம் ஒரே காலேஜ் தானே, எதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க, இங்கே பாருங்க உங்களுக்காக நான் சிக்கன் சூப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், காலங்காத்தாலே எழுந்து கஷ்டப்பட்டு செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து அப்படியே எல்லாத்தையும் மேலே ஊற்றிடுறா. உடனே இவனும் கொஞ்சம் தள்ளி போறியா அப்படின்னு சொல்கிறாரு. அது சாரி சீனியர், சாரி ஏதோ உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் அப்படின்னு அங்கேருந்து ஓடி போயிடுறா. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. அந்த செங்பென்னும் அந்த நிங்ஷியும் ஒன்றா சேர்ந்து பேசிட்டு வராங்க. அந்த டாய்ஜின்ற பொண்ணு உண்மையாகவே இந்த காலேஜில் தான் இருக்காளா அப்படின்னு பேசிகிட்டே வரும்போது தான் அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் கொடுத்தாங்க இல்லையா பெயிண்டிங், அதை பார்க்குறாங்க. அதை பார்த்த உடனே இவங்களுக்கு தெரிஞ்சிருது, அட இது அந்த டாய்ஜியோட சக்தியை வச்சு தான் வரைஞ்சது, இதை வரைஞ்சது யாரு அப்படின்னு பார்க்கும்போது கீழேயே ஹீரோயினோட நேம் போட்டிருக்குமா. ஸோ உடனே ஹீரோயினை தேடி இவங்க வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைமில் நம்ம ஹீரோயின் அவங்க கிளாஸில் உட்காந்துருக்காங்க. அப்படி உட்காந்துருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோ கிளம்பி வரான். அங்கே இருக்க சாரும், என்னப்பா நீ டிபார்ட்மெண்ட் மாறி வந்திருக்க, சரி வந்திருக்க வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோ நேராக வந்து நம்ம ஹீரோயினுக்கு எதிரிலே நின்றுட்டு, நான் இந்த சீட்டில் தான் உட்காரணும் அப்படின்னு ஹீரோயினுக்கும் பக்கத்து சீட்டை காமிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் உடனே, என்ன சீனியர், இந்த கிளாஸில் வர சீட்டே இல்லையா, நீ இங்கே தான் உட்காரணுமா அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் இங்கே தான் உட்காரணும் அப்படின்னு அடம் பிடிச்சு பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. அப்போ ஹீரோயினும், என்ன சீனியர், என்னை ஃபாலோ பண்ணுறதையே ஒரு வேலையாக வச்சிட்ருக்கீங்க போல அப்படின்னு கேட்க, ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். என்ன சீனியர், அதுவா, உன்னை 2 பேர் தேடிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீ யாருன்னு தெரிஞ்சிருச்சு, இப்போ உன்னை தேடி தான் கிளாஸ்க்கு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லு. என்னது அப்படின்னு ஹீரோயின் பயந்துட்டே கிளாஸை விட்டு வராங்க. அப்போ ஹீரோ சொல்கிறான், இங்கே பாரு, அவங்கள்ட்ட இருந்து நீ தப்பிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீ டாய்ஜினா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ நீ ஒரு வீக்கான பொண்ணு மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நான் என்ன சீனியர் பண்ணுறது,
ஒன்றும் பண்ண வேணாம். நீ என் கைய பிடிச்சா போதும். இத பார்த்த லூசி கோவத்துல உன்னை கீழ தள்ளி விடுவா. அப்ப நீ கீழ விழுந்து அடிபட்ட மாதிரி நடிச்சேன்னா, நீ வீக்குன்னு சொல்லி நம்பிடுவாங்க. பட் கவலைப்படாத. நீ கீழ விழும்போது நான் உன்னை கேட்ச் புடிச்சுருவேன். நீ இப்போ என்னோட கைய மட்டும் புடிச்சா போதும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். "எனது கையையா? நான் புடிக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்ல, "அப்ப நீ மாட்ட போற" அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஸோ ஹீரோயினும் டக்குன்னு கைய பிடிக்க, பின்னாடி லூசி இத பார்த்துட்டு ஹீரோயின ஒரே உதையா உதைக்க, ஹீரோயின் அப்படியே விழ போறாங்க. ஹீரோ போய் கேட்ச் புடிச்சிடுறான். பட் ஹீரோயினுக்கு ரொம்ப அடிபட்டுருது. "அச்சச்சோ! ரொம்ப வலிக்குதே" அப்படின்னு ஹீரோ ஒரு மாதிரி ஹக் பண்ண, இத சுத்தி இருக்கவங்க எல்லாருமே பார்த்துடுறாங்க. அதோட அந்த நேரத்துல அந்த செங்பியும், நிங்ஷியும் பேச வராங்க. நம்ம ஹீரோ உடனே, "இல்ல இவ முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போணும்" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போக, உடனே நிங்ஷி சொல்றா, "இந்த பொண்ணால என்ன கீழ விழுந்த காயத்த கூட தாங்க முடியல. இவ எப்படி டாய்ஜி உமனா இருக்க முடியும்? கண்டிப்பா இவ டாய்ஜி இல்ல. ரொம்பவே வீக்கா இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்ல இருந்து போயிடுறாங்க. தென் இவங்க 2 பேரும் கிளம்பி தனியா வராங்க. அப்ப ஹீரோ சொல்றான், "நான் செஞ்ச ஹெல்ப்க்காக நீ தேங்க்ஸ்லாம் சொல்ல வேணாம்" அப்படின்னு. அப்ப ஹீரோயின், "தேங்க்ஸா? நீ தள்ளி விட்டதுல என் கை வலிக்குது. நீ சொன்ன மாதிரி எனக்கு கேட்ச் பிடிக்கவே இல்லையே" அப்படின்னு சொல்றா. அப்பா உடனே, நான் ஒன்றும் குங்ஃபூ தெரிஞ்ச மாஸ்டர் கிடையாது. எனக்கு குங்ஃபூலாம் தெரியாது" அப்படின்னு சொல்றான். "சும்மா நடிக்காத" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, "அதெல்லாம் இருக்கட்டும். கீழ விழுந்த உடனே எதுக்கு என்ன நீ கட்டி பிடிச்சிக்கிட்ட" அப்படின்னு கேட்குறான். இல்லையே" அப்படின்னு ஹீரோயின் பார்க்க, "என்ன ரொம்ப அப்பாவி மாதிரி பார்க்குற? ஏதோ நான் உன்னை பிரேக்கப் பண்ணி விட்டு போற மாதிரி" அப்படின்னு ஹீரோ கிட்ட வர, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. நீ முதல்ல தள்ளிப்போ" அப்படின்னு ஹீரோயின் பதறிட்டே அங்கிருந்து கிளம்ப, ஹீரோ இதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா ஹீரோயின் கிளம்பி ரூமுக்கு வராங்க. அப்ப அந்த ஃப்ரெண்டு, "அடியே ஒரு விஷயம் தெரியுமா? இந்த காலேஜ்லயே நம்பர் 1 பாப்புலரான பொண்ணுனா அது நீ மட்டும்தான். நீயும் வென்சுவும் கீழே விழுந்து புரண்டதை இந்த காலேஜையே பார்த்துருச்சுடி" அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே ஆகுது. ஷவ் பென்னை பார்க்கணும்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கிளம்பி வரா. அப்போ மறுபடியுமே அந்த சூப் எடுத்துட்டு வரா. அவன் உடனே கேட்குறான், "இப்போ ஏன் மேலே தான் ஊத்த போறியா?" "இல்லை இல்லை, நான் கண்டிப்பாக பொறுமையாக கொடுக்குறேன்" அப்படின்னு பொறுமையாக கொடுக்குறா. அவன் சாப்பிட்டுட்டு, "ம் ம் பரவாயில்ல, நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்கிறான். "நல்லா இருக்கா? எனக்கு தெரியும்" அப்படின்னு இவ வாயில் எடுத்து வச்சுட்டு, "ஐயோ என்ன இவ்வளோ காரமாக இருக்குது? சாரிப்பா நான் தெரியாமல் காரத்தை நிறையா போட்டுட்டேன். சாரி, நான் கிளம்புறேன்" அப்படின்னு அங்கிருந்து ஓடிடுறா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்காருல்ல, எதனால திடீர்னு பென்னுக்கு வயிற்று வலி வந்துச்சுன்னு சொல்லி அவன் கடைசியாக சாப்பிட்டுட்டு இருந்தான் இல்லையா, அந்த இடத்துல இருக்க சிசிடிவியை செக் பண்ணுறாரு. அப்போ தான் பென்னோட சாப்பாட்டில் அந்த ஆப்போசிட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க ஏதோ கலந்துட்டாங்கன்ற விஷயம் தெரிய வருது. அண்ட் அதை பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு இன்னொரு கேமராவில் பார்த்தா நம்ம ஹீரோயின் என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன ஹீரோ ஜூம் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா நோட்டீஸ் போர்டில் நம்ம ஹீரோவோட ஃபோட்டோ ஒட்டியிருக்கு. அது மேலேயே நம்ம ஹீரோயின் மீசை வரைகிறது, கண்ணு வரைகிறதுன்னு சொல்லி கிறுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் அங்கே அதை வரைஞ்சிட்டு இருக்கும் போதே டக்குன்னு யாரோ வர மாதிரி இருக்கு. வேகமாக போய் நோட்டீஸ் போர்டு பின்னாடியே ஒளிஞ்சிக்கிறா. அங்கே வந்திருக்கிறது லூசி தான். "அச்சச்சோ, யாரு வென்சுவோ இப்படி பண்ணது" அப்படின்னு கத்திட்டு இருக்கும் போதே வென்சு கிட்ட வந்து, "பரவாயில்லையே, ரொம்ப நல்லா வரைஞ்சிருக்காங்களே, எனக்கு பிடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்கிறான். "என்னது, இது பிடிச்சிருக்கா?" "ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு." "சரி, எதுக்கு நிற்கிற? கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சுல, கிளம்பு" அப்படின்னு சொல்கிறான். சரி போகிறேன்" அப்படின்னு லூசி போகிறா. போனதுக்கப்புறம் ஹீரோ, "போதும் போதும், வெளியே வரியா" அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் வரமாட்டுறாங்க. பார்த்து, மேலேருந்து வண்டு விழுது பாரு" அப்படின்னு சொல்கிறான். டக்குன்னு ஹீரோயின் வந்துடுறாங்க. அப்போ ஹீரோ, "ஏன் இந்த வேலை?" அப்படின்னு கேட்குறான். உடனே ஹீரோயின், "அது இருக்கட்டும், நாங்கள் ஒளிஞ்சிருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு கேட்குறா. "எப்படி தெரியும்னா, உன் காலை அப்படியே கீழே தெரிஞ்சுதே" அப்படின்னு சொல்கிறான். "ஏன், நோட்டீஸ் போர்டுக்கு கால் இருந்து நீ பார்த்ததே இல்லையா? அப்புறம் இந்த போர்டில் நான் தான் வரைஞ்சேன்னு உனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. கொஞ்சம் அங்கே பாரு, சிசிடிவி முன்னாடியே உட்காந்து வரைஞ்சா எனக்கு தெரியாதா?" "ஓ அப்படியா? அது ஒன்றும் இல்லை. நான் வந்து இந்த ஆர்ட் ஸ்டூடெண்ட் தான் இல்லையா, எனக்கு டக்குன்னு இன்ஸ்பிரேஷன் வரும்போது அப்படியே வரைஞ்சிருவேன். வேறு எதுவும் இல்லை, சரியா?" அப்படின்னு சொல்ல, "ஓஹோ அப்படியா, சரி, இனிமே இந்த மாதிரி விஷம வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி சுற்றியும் என்ன இருக்குன்னு கொஞ்சம் கவனிச்சிக்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போகிறான். அதோட அந்த பாக்ஸிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் போய் அந்த சிசிடிவி வீடியோலாம் காமிச்சு, "நீங்கள் என்னென்ன வேலை செய்கிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுட்டு தான் இருக்குது. ஒழுங்காக இதோட நிறுத்திக்கோங்க. இல்லைன்னா நான் பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன்" அப்படின்னு சின்ன வார்னிங் கொடுத்துட்டு வரான். அதோட ஹீரோ கிளம்பி போய் ரொம்ப நாள் கழிச்சு அவனுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸில் சின்ன சின்ன மூவ்ஸ்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்ருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு பென் வந்து, "உங்களை இப்படி பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எப்படி இருந்தீங்க? எங்களால் தானே உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்கிறான். ஏன் அப்படின்னா, இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க எல்லாரையும் யாரோ காயப்படுத்த முயற்சி செய்யும்போது நம்ம ஹீரோ அவங்க எல்லாரையும் தடுத்து இவங்க எல்லாரையும் காப்பாற்றிருப்பாரு. அந்த நேரத்தில் தான் நம்ம ஹீரோவுக்கு அடிபட்டு இந்த மாதிரி ஆகியிருக்கு. ஸோ அதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ ஹீரோ அவங்ககிட்ட பேசிட்டு அங்கேருந்து கிளம்பும் போது,
நம்ம ஹீரோயின் அப்படியே வராங்க. ஹீரோ பார்த்த உடனே முகத்த மறைச்சிக்கிறாங்க. அப்ப ஹீரோ, "ஏய் இங்க பாரும்மா" அப்படின்னு சொல்லும்போது, "எங்க பார்க்கணும்? ஏன்னா எங்க போனாலும் பின்னாடியே வந்துட்டு இருக்க. உனக்கு என்ன வேணும்?" அப்படின்னு கேட்கிறா. "உன்னோட ஷூ லேஸ கட்டல" அப்படின்னு ஹீரோ சொல்ல, "ஆமா நான் கட்டல. அதனால உனக்கு என்ன வந்துச்சு? எதுக்கு அத என்கிட்ட சொல்ற?" அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறா. "இல்ல வயசானவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்ம ஹெல்ப் பண்ணணும்ல" அப்படின்னு ஹீரோ சொல்ல, "இது எனக்கு வயசாயிடுச்சா?" அப்படின்னு போறாளா, தோப்புன்னு கீழ விழுந்துடுறா. உடனே அவ, "அச்சச்சோ எல்லாம் சொதப்புதே" அப்படின்னு அங்கிருந்து ஓடி போக, இத பார்க்கும்போதும் ஹீரோவுக்கு சிரிப்பு தான் வருது. தென் அதோட ஹீரோ லைப்ரரிக்கு போறாரு. நம்ம ஹீரோயினும் போறாங்க. பட் அப்ப ஹீரோ அந்த 2 பேர் இருப்பாங்கல்ல நம்ம ஹீரோயின தேடிட்டு, அவங்க கிட்ட போயி, "நான் இன்னும் அவங்கள தேடிட்டு தான் இருக்கேன். கிடைக்கல. நீங்களும் தேடுங்க" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் இத ஒட்டு கேட்டுட்டே இருக்கும்போதே ஹீரோ பார்த்துடுறான். "என்ன இப்ப என்ன யாரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கே" அப்படின்னு கேட்கும்போது, "அதெல்லாம் இல்லையே" அப்படின்னு டக்குனு ஸ்லிப் ஆகி இவ மேல விழுந்துடுறா. "கொஞ்சம் எழுந்திரியா? என்ன ஹக் பண்ணணும்னு உனக்கு அவ்வளோ ஆசையா என்ன?" அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதோட இது என் தப்பு கிடையாது. என்னோட தாத்தா சொல்லியிருக்காரு. நான் சின்ன வயசுலேருந்தே இப்படிதான் பொத்து பொத்துன்னு விழுந்துருவேனாம். அதனால உன் மேல விழுந்துட்டேன். ஆனா உனக்கு தான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியும்ல. என்ன கேட்ச் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறா. இல்லையே எனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியாதே. பொய் சொல்லாத. உனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்படியா? அப்படின்னு அத ப்ரூஃப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போறான். தென் ஹீரோ போய் புக் படிக்கும்போது நம்ம ஹீரோயின் பேப்பராலேயே ராக்கெட் விடுறாங்க, போட் விடுறாங்க, ஒண்ணு ஒண்ணா விடுறாங்க. கரெக்ட்டா ஹீரோ கேட்ச் பண்ணிடுறான். அப்ப ஹீரோயின் கிட்ட வந்து, "பாத்தியா உனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியுது." "என்னது? இதெல்லாம் மார்ஷியல் ஆர்ட்ஸா?" அப்படின்னு கேட்கும்போது, "உன்ன" அப்படின்னு மூஞ்சிகிட்ட கை எடுத்துட்டு வராங்க. ஹீரோவும், "முகத்த தவிர நீ எங்க வேணா என்ன வேணா பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொல்ல, "அச்சோ! உன் மேல கை வைக்க கூட மனசு வர மாட்டுதே. ஆனா கண்டிப்பா உனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியும்னு சொல்லி நான் ப்ரூவ் பண்ண தான் போறேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. பண்ணு பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கலான்னு வரும்போது, ஹீரோயின் டக்குன்னு போய் தள்ளி விட்டுடுறாங்க. ஹீரோவுக்கு கீழ விழுந்து முட்டில பயங்கரமா அடிபட்டுருது. ஹீரோயின் உடனே, "ஐயோ! சாரி சாரி என் மேல தான் தப்பு. உனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியும்னு தான் நான் இப்படி பண்ணேன். சாரி சாரி" அப்படின்னு சொல்றாங்க. அதோட ஹீரோவ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க. ஹீரோ தான், "இல்ல வேணாம். எனக்கு பிரைவேட் டாக்டர் இருக்காரு. அவர்கிட்ட என்ன கூட்டிட்டு போ" அப்படின்னு சொல்றாரு. சரின்னு நம்ம ஹீரோயினு கஷ்டப்பட்டு ஹீரோவ தூக்கிட்டு அந்த டாக்டர் கிட்ட போறாங்க. அப்ப அந்த டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த டாக்டர், "இல்ல முட்டியில ரொம்ப காயமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு சுத்தமா நடக்கவே முடியாது. ஆனா என்ன பண்றது? வென்சுவ பார்த்துக்க யாரும் இல்ல. என்ன செய்ய போறான்னு தெரியல" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல இல்ல என்னால தானே அவருக்கு அடிபட்டுச்சு. நானே பார்த்துக்கிறேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "என்னது நீ பார்த்துக்கிறியா? ஷியோராம்மா?" "இல்ல என்னால தானே அடிபட்டுச்சு. நானே பார்த்துக்கிறேன்" அப்படின்னு ஹீரோயின் ஃபீல் பண்றாங்க. அப்ப ஹீரோ, பரவாயில்லையே! உனக்கு இந்த அளவுக்கு மனசு இருக்கா? சரி உன்னோட நம்பர குடு" அப்படின்னு வாங்கி வச்சுக்கிறான். அதோட அந்த டாக்டரும் ஹீரோயின கூப்பிட்டு வச்சு, "இங்க பாரும்மா, அவன் ரொம்பவே டிஃப்ரெண்ட். அவன பார்த்துக்கிறது ரொம்பவே கஷ்டம். சொல்லப்போனா அவன் ரொம்ப சுத்தம் பார்ப்பான். சாப்பாடுலாம் எல்லாத்தையும் சாப்பிட மாட்டான். சுத்தமா நான்வெஜ்ஜே சாப்பிடவே மாட்டான்" அப்படின்னு நெறைய கண்டிஷன் சொல்ல, அச்சச்சோ! இவன நான் எப்படி வச்சு பார்த்துக்க போறேன்னே தெரியலையே! அப்படின்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. தென் நைட் ஆகுது. நம்ம ஹீரோ வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அப்ப நம்ம ஹீரோ, "இந்தா என்னோட ரூம் கார்ட நீயே வச்சுக்கோ" அப்படின்னு சொல்றான். "இது எதுக்கு என்கிட்ட குடுக்குற?" "இல்ல, நீ அடிக்கடி என் வீட்டுக்கு வர்ற மாதிரி இருக்கும்ல, அதனால தான். அதோட நாளைக்கு நீ தான் எனக்கு சமைக்கணும். முக்கியமா மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்துரு" அப்படின்னு சொல்றான். "என்னது? அதையும் நான் தான் பண்ணணுமா? சரி சரி நான் வாங்கிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிடுறா. நெக்ஸ்ட் டே ஆகுது. அது மாதிரியே அவன் நெறைய திங்ஸ் வாங்கிட்டு வரும்போது, தெரியாம எல்லாம் கீழ கொட்டிடுது. அத எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது டக்குனு லீ அந்த பிளேஸ்க்கு வந்துடுறான். வந்து, "நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பக்கத்துல தானே வென்சுவோட வீடு இருக்கு. அண்ட் இதுல இருக்கிறது எல்லாமே வென்சுவுக்கு பிடிச்ச பொருளா இருக்கு. அவனோட வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கியா?" அப்படின்னு கேட்குறான். இவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. "சரி வா, நானும் அந்த பக்கம் தான் போறேன். 2 பேரும் ஒண்ணாவே போவோம்" அப்படின்னு சொல்லி போறாங்க. தென் நம்ம ஹீரோயின் ஹீரோ வீடு வந்த உடனே காலிங் பெல் அடிக்கிறாங்க. பட் கதவு தொறக்கிறது யாருன்னு பார்த்தா அந்த செங்லி தான் தொறக்கிறான். இத பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கு. இவன் இங்க என்ன பண்றான்? அப்படின்னு வீட்டுக்குள்ள போனா நிங்ஷியும் உட்காந்துருக்கா. அப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட, "நான் தான் உன்கிட்ட ரூம் கார்டு குடுத்தேன்ல. எதுக்கு காலிங் பெல் அடிக்கிற?" அப்படின்னு கேட்குறான். இத கேட்டோனே அவங்க 2 பேரும், "என்னது? உன் ரூம் கார்ட அவகிட்ட எதுக்கு குடுத்த?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல எனக்கு உடம்பு சரியில்லல்ல. அதனால என்ன பார்த்துக்கிறதுக்கும், எனக்கு சமைக்கிறதுக்காகவும் அவ வந்திருக்கா" அப்படின்னு சொல்ல, "ஓஹோ! அப்படின்னா காலேஜ்ல போயிட்டுருக்க ரூமர்லாம் உண்மதான் போல இருக்கு. சரி நீங்க 2 பேரும் என்ஜாய் பண்ணுங்க. உங்கள டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி" அப்படின்னு அவங்க 2 பேரும் அங்கிருந்து போறாங்க. பட் நம்ம ஹீரோயினுக்கு கோவமா வருது. என்ன இப்படி பேசிட்டு போறாங்க அப்படின்னு. சமைச்சிட்டு இருந்தவங்க பாதியிலேயே ஹீரோ கிட்ட வந்து, "ஏய் அவங்க ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல போறாங்க. அத கிளியர் பண்ண மாட்டியா?" அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோ, "என்ன கிளியர் பண்ணணும்? நீ டாஜி உமன்னு அவன்கிட்ட சொல்லணுமா?" அப்படின்னு கேட்க, "உன்ன" அப்படின்னு ஹீரோயின் போய் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க.
அதோட சமைச்சு நிறைய ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. பட் ஒன்று ஒன்று ஒரு குறையோட இருக்குது. ஸ்டார்டிங் பார்த்தா கருகி இருக்குது, இன்னொன்று ஏதோ கூட்டு மாதிரி வச்சுருக்காங்க பச்சை கலரில், அது ஸ்மெல்லே சரியில்லை. பட் நம்ம ஹீரோயின், நான் இதை சூப்பராக செஞ்சுருக்கேன், நெய் ஊற்றிருக்கேன், பருப்பு போட்டிருக்கேன், நீ சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு ஹீரோ வாயில் வச்சுட்டு, சூப்பராக இருக்குது, நீ சாப்பிட்டு பாரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயின் வாயில் வச்சுட்டு அப்படியே துப்பிடுறாங்க. சாரிப்பா, உப்பு அதிகமாகிடுச்சு, பட் இந்த சூப்பை சாப்பிட்டு பாரு, இது சூப்பராக இருக்கும், இதில் என் அன்பெல்லாம் கொட்டி செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு வாயில் வைக்கிறான், நல்லாவே இல்லை. நம்ம ஹீரோயினும் எப்படி இருக்குது, நான் டேஸ்ட் பண்ணவா அப்படின்னு வராங்க. இல்லை இல்லை, இது ரொம்ப நல்லா இருக்குது, இது எல்லாத்தையும் நானே சாப்பிட்டுடுறேன் அப்படின்னு சாப்பிட ட்ரை பண்ணுறான். முடியல. அப்போ அவன், போதும் நான் நைட்டு சாப்பிட்டுக்கிறேன், எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடுறியா அப்படின்னு கேட்குறான். இவ்வளோ ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா, இடம் பத்தாதே அப்படின்னு சொல்ல ஹீரோவால் முடியல. பாரு, ஏதோ முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரிட்ஜில் எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போகிறான். அதோட ஹீரோயின் வீட்டை சுத்தம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க ஒரு பொருளாக கீழே போட்டு உடச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் பொறுமையோடு இருக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கான். பட் ஹீரோவை ரொம்பவே ஹீரோயின் தொல்லை கொடுத்துட்டு இருக்காங்க. தென் நைட் ஆகுது. அப்போ ஹீரோயின் ஹீரோ படுக்கணும்னு சொல்லி பெட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு, ஓகே நீ போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறா. என்னால் எப்படி படுக்க முடியும், அது தூக்கி விடு அப்படின்னு சொல்கிறான். சரின்னு நம்ம ஹீரோயினும் தூக்கிட்டு போய் படுக்க வைக்கும் போது அவளும் அப்படியே விழுந்துடுறா. அப்போ ஹீரோ, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லையே, இந்த பில்லோ ப்ளூ கலரா, தூரத்துலேருந்து பார்க்கும்போது பிளாக் கலராகவே இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, வெளியே போ அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் வேகமாக அங்கேருந்து வர இப்போயும் ஹீரோ சிரிச்சிட்டு தான் இருக்கான். தென் ஹீரோயின் வீட்டுக்கு வந்து, சோபா முடியலடா அப்படின்னு சொல்லி படுத்துடுறா. நெக்ஸ்ட் டே விடியறதுக்குள்ளே ஹீரோ கிட்டேருந்து கால் வருது, வரும்போது எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வான்னு. ஸோ ஹீரோனும் காலங்காத்தால சாப்பாடு வாங்கிட்டு போய் கொடுக்குறாங்க. அப்போ ஹீரோ ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டு, என்னோட வீட்டில் இருக்க பொருள்லாம் சேதப்படுத்தினால அதுக்கான லிஸ்ட்டு தான் இது அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். ஹீரோயின் பார்த்துட்டு, என்னது 10,000 ரூபாவா அப்படின்னு கேட்க, ஆமாம் 10,000 ரூபா தான், பட் இதுக்கு பதிலாக நீ எனக்கு வேற ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின், என்ன பண்ணணும், பேசாமல் நீ என்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக சேர்ந்துரு, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை உனக்கெல்லாம் ஸ்டூடெண்ட்டாக இருக்க முடியாது, அப்போ 10,000 ரூபாவை, இல்லை உனக்கு நான் ஸ்டூடெண்ட்டாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. பட் அதுக்கும் முன்னாடி ஒரு விஷயம் எனக்கு தெரியணும், உனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் உங்கள் தாத்தா தானே சொல்லி கொடுத்தாரு, அவரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். சரி, ஆனால் அதுக்கு எப்படி போக முடியும், உன் காலில் தான் அடிபட்டிருக்கே, பரவாயில்ல கார் ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்கிறான். ஐயோ இவனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் நெக்ஸ்ட் டேவே நம்ம ஹீரோவை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, இவ்வளோ நேரமாடி கார் எடுத்துகிட்டு வர சொன்னேனே, என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதோ வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போதே அந்த பென் அந்த பக்கமாக கிராஸ் ஆகுறாரு. அவர் ஷவ்வை பார்த்து, என்னது இது, உன் கார் டயர் பஞ்சராக இருக்கு, கவனிக்கலையா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஷவ், என்னது பஞ்சர் ஆகிடுச்சா அப்படின்னு வெளியே வரா. வந்து பார்த்தா பஞ்சராக இருக்குது. இது எப்படி பஞ்சராக இருக்குது அப்படின்னு நடக்கும் போது தொப்புன்னு கீழே விழுந்துடுறா. அவனை தூக்கிட்டு கடைசியில் பென் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். இன்னொரு பக்கம் ஹீரோயின், இவளை நம்பினதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், இப்போ என்ன பண்ணுறது, எந்த காரில் இவனை கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு யோசிக்கும் போது கரெக்டாக லீ அந்த பிளேஸ்க்கு வந்து, நான் சும்மா தான் இருக்கேன், வாங்கலை நான் அந்த பக்கம் தான் போகிறேன், உங்களை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு கேட்குறான். ஸோ ஹீரோயினுக்கும் ஒரு வழி இல்லாமல் ஹீரோவை கூப்பிட்டுட்டு காரில் ஏறுறாங்க. ஏறி எங்கே போகணுன்னு அட்ரஸும் கொடுக்குறாங்க. பட் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அவன் கார் எடுத்துகிட்டு எங்கேயோ போயிட்டுருக்கான். ஹீரோயினும், நீ ஏதோ வழி மாறி போகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் ஷார்ட்கட்டில் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி நீ இவ்வளோ அமைதியாக உட்காந்துருக்கா. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா எங்கேயோ வண்டி போயிட்டுருக்கு. ஹீரோயினும், இது என்ன பிளேஸ், இது எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்குறா. அது நான் வென்சோ கிட்ட தனியாக கொஞ்சம் பேசணும், அதான் அவனை என்னோட இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் கையாலையும் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு ஒரு மாதிரி சொல்கிறான். ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு சொல்லி. அண்ட் அப்போது ஒரு ஷெட்டுக்குள்ளே போய் கார் நிற்குது. அந்த இடத்த சுற்றி அவ்வளோ பேர் நின்றுட்டுருக்காங்க. இந்த லீயும் அப்படியே வந்து ஹீரோ பக்கத்தில் இருக்க டோரை ஓப்பன் பண்ணால் ஹீரோயின் அப்படியே பிடிச்சி தள்ளிடுறாங்க. அப்போ லீ, என்னம்மா நீ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க அப்படின்னு கேட்குறான். ஹீரோயின் மனசுக்குள்ளே, பார்த்தா நான் யாருன்னு நீங்கள் யாருக்கிட்டையும் காமிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் இப்போ எனக்கு ஒரு வழி இல்லை, நான் வென்சுவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பார்த்து முறைச்சிட்டே அப்படியே போகிறாங்க. கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே, இந்த ட்ராமா உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஒரு எபிசோடில் நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.